நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? ஹேய் மாமி. ஹே லட்டு, எங்கடி இங்க? இலவச டிவி தரேன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். காலேஜுக்கு எதுக்கு வருவாங்க? படிக்க தான். நீ எப்படிடிங்க? அது ஒரு பெரிய கதடி. ஆத்துல மாமா பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு சொன்னேன். நான் கூட அந்த பருத்தி வீரனை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு கிராமத்துல வரட்டி தட்டின்னு இருப்பியோன்னு நினைச்சேன். மாமிக்கு இன்னும் பாஷை மட்டும் மாறல. நீக்கு பாஷை மாறுது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்த அதை சொல்லு. வழக்கம் போல அழுது அடம் பிடிச்சு கல்யாணத்தை ஒரு 4 வருஷம் தள்ளி போட்டேன். அது சரி, நீங்க எப்படி இங்க? கழுத கேட்டா இன்ஜினியரிங் காலேஜ், மற்ற எல்லா காலேஜ்லயும் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். குயின் ஹாரிஸ்ல இங்கிலீஷ் கூட கிடைக்கல. வாங்க வாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இங்கே கூப்பிட்டாங்க. நானும் சேர்ந்து அவளையும் சேர்த்து விட்டுட்டேன். ஆமா, கிளாஸுக்கு போகாம நீங்க நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் அவனை பார்த்தேன்டி. யார? அவனதான். அவன் எப்படி இங்க வந்து சேர்ந்தான்? எல்லாம் என் பேட் டைம். வேற என்ன சொல்ல? லுக்கு விட்டானா இல்லையா? டெரர் லுக் விட்டாண்டி. இன்னும் 4 வருஷம் எப்படி குப்பை கொட்டு போறனோ தெரியல. விடு விடு, பாத்துக்கலாம். பயமா இருக்குடி. ஏய், பசங்களா ரொம்ப நல்லவா. கண்ணை கசக்கிக்கிட்டே சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடும். பொம்நாட்டி எழுதா வாழால தாங்க முடியாதுடி. எக்ஸ்கியூஸ் மீ. ½ அன் ஹவரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டுபிடிக்க முடியாம சுத்தி சுத்தி வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? என்ன ட்ரெஸ் இது? ஏன் ரொம்ப நல்லா இருக்கா? வாட்ஸ் சோ ஃபனி? சாரி சாரி, இந்த காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி யாரும் உங்களுக்கு சொல்லலையா? ரூல்ஸா? எஸ், சுடிதாரை தவிர வேற எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதுன்றது இந்த காலேஜோட ரூல்ஸ். அது மட்டும் இல்ல, சுடிதாரையும் போட்டு துப்பட்டா கீழே விழாம இருக்கிறதுக்கு 2 பின்ன வேற குத்தணும். இந்த காலேஜ்ல இருக்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல அது ஒண்ணு. யூ மீன் யூனிஃபார்ம்? யூனிஃபார்ம்னு இல்லை, ஆனா இந்த ஃபார்ம்ல வரக்கூடாது. என்கிட்ட சுடிதாரே இல்லையே. ஏங்க, உங்ககிட்ட சுடிதாரே இல்லையா? சுடி டாப்ஸ் இருக்கு, ஆனா பேண்ட் இல்ல. ஐயோ, பேண்ட் போடுறது இப்ப ஃபேஷன் இல்லைங்க. அம்மா, தீபிகா படுக்கும் ஜீன்ஸ் ஆச்சும் இருக்கா? அதெல்லாம் இருக்கு, ஆனா இந்த சைஸ்ல. ஆஹா, அசல் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு பயங்கரமான பல அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கும் போலயே. ரஜினி, சீக்கிரமா வாங்குற வழியை பாருங்க, இல்லனா காலேஜ் விட்டு அமுச்சிடுவா. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? This nonsense is calling அசல் இன்ஜினியரிங் காலேஜியா. இப்போ என்ன பண்றது? யார் கண்ணிலையும் படாம இங்க பின்னாடி மறைஞ்சிட்டு வாங்கோ. நீங்களும் ஃபர்ஸ்ட் இயரா? யா, ஐ வித்யா, ஷி திவ்யா, ஷி பிரியா. Let's make the move. ஹே, உன் இங்கிலீஷை பார்த்து அவ பயந்துட போறாடி. Shut up. Rajni, my English. Any problem? நோ ப்ராப்ளம். Follow me. படத்தை போடுங்கடா டே. ஏய், மூடிக்கிட்டு சும்மா இருங்கடா. முதல் நாள் சங்கு ஊதிக்கிட்டு. மாப்ள, சங்குனா சோலோ சங்கு கிடையாது, குரூப் சங்கு. மொத்தமா 4 பேர் சேர்த்து தான் ஊதுவோம். டேய் நல்லவங்களா, ஒரு 10 நாள் சும்மா இருங்கடா. நான் வேற பெஞ்சை பார்த்துட்டு போயிடுறேன். அந்த பையன் இருக்கட்டும். Good morning, madam. Sit down. எம்பிட்டு அழகான டீச்சர். நான் வரும்போது யாரும் எந்திரிச்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் குட் மார்னிங் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, என்னை யாரும் மேடம்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என் பேர் மோனாலிசா, நீங்கள் மோனானே கூப்பிடலாம் எல்லாரும். இன்ஜினியரிங் காலேஜ்ல இப்படி ஒரு நல்ல ப்ரொஃபஸரா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் ப்ரொஃபஸர் கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இனிமேலாவது யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம எந்திரிச்சு நிற்காதீங்க. போதும் போதும், கிளம்பு. கலக்கிட்டீங்க. ஹாய், ஐம் மோனா. ஐம் ரஜினி. முதியோர் கல்வியா? அவளை பார்த்ததுமே நினைச்சேன் அவ ப்ரொஃபஸரா இருக்க முடியாதுன்னு. எப்படி சொல்ற? கொஞ்சம் அழகா இருந்தாலே. காத்தாடி, பொண்ணுங்களை இவ்வளவு கலாய்க்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு கலாய்க்கணும்னு யோசிச்சு வச்சுக்கோ. ஆமா மாப்ள, நமக்குள்ள இருக்க சிங்கம், சிறுத்தை, அனகோண்டா, காட்சிலா எல்லாத்தையும் சும்மா தட்டி வெளியிடுது. கரெக்ட். ஏய் மாப்பிள்ளைங்களா, நான் வேற காலேஜ் மாத்திட்டு போயிடுறேன். ஆளை விடுங்க. ஃபீல் பண்ணாத மச்சான், சரியாயிடுவானுங்க. அவனுங்க சரியாக மாட்டானுங்கடா, வெறியாவானுங்க. ஏய், சிபிஐ ஆஃபீஸர்ஸ்ரா. தம்பி, இவர் யாருப்பா? அண்ணே, ஆண் பால் பெண் பால் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதே மாதிரி இதுவும் ஒரு பால்.
பிரின்சிபால். காரணம் இல்லாம முறைக்கிறப்பவே நான் நினைச்சேன் இந்த பால் அந்த தெரிஞ்ச பாலா தான் இருக்கும்னு. Dear students, I welcome you to Asal College of Engineering, one of the most prestigious college in the field of engineering. You all are so lucky. இந்த காலேஜில் சீட்டு கிடைக்க நீங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், ஒரு 5 லட்சம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏய் கொஞ்சம் அடக்கி வசிடா. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள காலேஜை வேற நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, சில பல நல்ல ஸ்ட்ரக்சர்கள் இருக்கு. டிசிப்ளின் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பாடி, என்னாச்சுண்ணே? டிசிப்ளின் அவருக்கு மட்டும் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு, நமக்கு சொல்லல. அண்ணே எங்கேயோ போயிட்டீங்கண்ணே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம பொண்ணுங்க படிக்கக்கூடிய ஒரே ஒரு காலேஜ் நம்ம காலேஜ் தான். நாசமா போச்சு. என்னாச்சு? பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே இல்லாத காலேஜ்னா எந்த பசங்களும் நம்மள பார்க்க மாட்டாங்கன்னு அர்த்தம். நல்லது தானே. காலகாலத்துல கல்யாணம் ஆகி போற ஐடியாவே இல்லையா உனக்கு? இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். படிப்பு படிப்பு படிப்பு, அது ஒண்ணுக்கு தான் இங்க இடம். வேற மாதிரி ஜாலியா இருக்கணும்னா இந்த இடத்த காலி பண்ணிருங்க. ஓகே, அவரே சொல்லிட்டாரு, மாமச்சான் போலாம். டேய் மூடிட்டு இருக்கீங்களா? நானே பிடிச்சி கொடுக்கட்டுமா? நம்ம வெள்ளாட்டு கூட்டத்துல ஒரு கருப்பு ஆடு. கண்ணாடியை போய் பாரு, கருப்பாடு யாரும் உனக்கே தெரியும். பாடுறா. நம்ம கல்லூரியோட சில விதிமுறைகளை நான் சொல்றேன், அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதை நோட்டீஸ் போர்டில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன ரூல்ஸ் எழுதலான்னு. செல்போன் வச்சிருக்கலாம், ஆனா கேம்பஸ்குள்ள கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டா அது எவ்வளவு காஸ்ட்லியான போனா இருந்தாலும் நாங்க திருப்பி தரமாட்டோம். ஆத்தாடி, பெரிய போன் புடிங்கியாவில் இருக்காங்க. கவலைப்படாதீங்கண்ணே, 300 ரூபாய்க்கெல்லாம் ஃபோன் இருக்கு, பிடிங்கினாலும் பரவாயில்ல. ஓகே. பசங்க பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது, பொண்ணுங்க பசங்க கிட்ட அனாவசியமா பேசக்கூடாது. அப்படி பேசி மாட்டிக்கிட்டா பையனும் பொண்ணும் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து என் கேபின்ல வந்து என்னை பார்க்கணும். ஏன் மாப்பிள்ள 2 பேரோட அப்பா அம்மா வர சொல்றாங்க? நடுவில் இருந்து அவரே கல்யாணம் பேசி முடிக்கத்தான். அப்படியே மாப்பிள்ள வழி இது, தொடச்சிக்க. பொண்ணுங்க சுடிதார் மட்டும் தான் போடணும், துப்பட்டா போட்டு 2 பக்கம் பின்னு குத்திக்கணும். பொண்ணுங்க மற்ற ட்ரெஸ் எதுவும் போடக்கூடாது. என்ன பொண்ணுங்க ட்ரெஸ்ஸே போடக்கூடாதா? ஹலோ, அரைகுறையா கேட்டு ஏதாவது வளரிட்டு இருக்காத. சுடிதார் தவிர வேற எதுவும் போடக்கூடாதுன்னு சொன்னாரு. பசங்க ஷூ போட்டிருக்கணும், ஃபார்மல்ஸில் தான் வரணும். ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ஓகே, ஆனால் இன் பண்ணியிருக்கணும். கூலிங் கிளாஸ்லாம் கூட ஃபார்மல்ஸில் கிடையாது. அந்த காப்பி கொட்டை கண்ணாடியை இனிமேல் இந்த காலேஜுக்கு எடுத்துக்கிட்டே வராதீங்க. இது இல்லைன்னா செத்துருவேன் தம்பி. இது கொஞ்சம் ஓவரா தெரில. இன்னைக்கு முதல் நாள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. நாளையிலேருந்து ஸ்ட்ரிக்டா காலேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். தப்பு பண்றவங்களுக்கு ஃபைன் அண்ட் பனிஷ்மெண்ட் இருக்கும். மச்சான், நம்மளை வச்சு ஒரு கிளாடியேட்டர் படமே எடுப்பாங்க போல. ஆமாம் மச்சான், இந்த பிரின்சிபால் ஒரு நம்பியார் அசோகன் எஃபெக்ட் தரான்டா. நம்ம வேற காலேஜில் பிறந்திருக்கலாம்டா. மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை. பிரின்சிபால் என்ன திடீர்னு விஜயகாந்த் மாதிரி மாறிட்டாரு? தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்காதீங்க. ஏன்னா நாங்க யாரையும் மன்னிக்கிறது இல்லை. தண்டனைக்கு தயாரா இருங்க. ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு ரெகுலர் கிளாஸஸ் கிடையாது. காலேஜ் கேம்பஸை நல்லா சுத்தி பாருங்க. நாளையிலேருந்து ஸ்ட்ரிக்டா காலேஜுக்கு சரியா வரணும். தட்ஸ் ஆல். எங்க போறோம்? எங்க போறோமா? உனக்கு பசிக்கலையா? காலையில லேட்டா தான் சாப்பிட்டேன், பசிக்கல. ஹலோ, போய் சொன்னா கரெக்டா சொல்லணும். காலைல 6 மணிக்கு பஸ் ஏறணும். அப்புறம் எப்ப சாப்பிட்ட? இல்ல, வயிறு கொஞ்சம் சரியில்லை, அதான். உடனே இன்னொரு போயா? இல்ல, நிஜமாவே வயிறு சரியில்லை. சரி வா, கேண்டீன்ல வந்து ஒரு ஜூஸாவது குடி. இல்ல, கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்கு. அடி பாவி, 2 நிமிஷத்துல 3 வியாதி சொல்ற. இல்ல ஸ்வேதா, நீ போய் சாப்பிட்டு வா, நான் நோட்ஸ் எழுத வேண்டியிருக்கு. அம்மாடி, விட்டா இன்ஜினியர் ஆகி காரெல்லாம் செய்வ போல. வா போலாம். ப்ளீஸ். என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடணும் தோணல, அவ்வளோதான். சரி, நான் தனியா போகணும்ல, கம்பெனியாவது கூட. ஜெயாவும் சந்தியாவும் அங்கே தானே இருப்பாங்க. இப்போ கேண்டீன் வரதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை, அது வந்து உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், ப்ளீஸ். ஏய், ஆர் யூ ஆல் ரைட்? கேம்பஸ்ல டாக்டர் இருப்பாரு, போய் பார்க்கலாமா? அதெல்லாம் வேணாம், ஒரு 10 நிமிஷம் தனியா விடு, சரியாயிடுவேன். ஓகே, நான் வரேன்.